ஹாய் ஹலோ வெல்கம் டு 3C சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா சீனி, தயிர், சமையல் எண்ணெய், உப்பு, மைதா மாவு, தண்ணீர். முதல்ல 3 கப் மைதா மாவை எடுத்து ஒரு பவுல் மாதிரி ஒரு இதில் 3 கப் போடுங்க. மைதா மாவு 3 கப் போடுங்க. அடுத்து நம்ம 3 கப் போட்ட மைதா மாவில் 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றணும். சமையல் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் என்ன ஊற்றுறோன்னா 1 கப் தயிர் ஊற்றுறோம். அந்த மைதா மாவில் தயிர் போட்டதுக்கப்புறமா உப்பு நமக்கு தேவையான அளவும், சீனி 2 ஸ்பூனும் போடணும். போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். நம்ம பிசையும் போது சாஃப்டாக வர்ற மாதிரி வரணும், நல்லா இறுக்கி பிசையக்கூடாது. கையில் ஒட்டாத மாதிரி பிசைஞ்சோடனே நம்ம அதை ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம். அப்புறம் 5 மணி நேரம் கழித்து அந்த மாவை எடுத்து நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி நான் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதே பட்டர் நான் போடணுன்னா அந்த மாவு மேலே நம்ம பட்டர் தடவிக்கலாம். இப்போ நம்ம 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்தால் மாவு வந்து இப்படி சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். நான் ரெடி.